வாலி பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம அடுத்தது போலியான குருமார்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது நான் சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் அடிபட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இருப்பினும் அவர்களை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆனா இன்றைய கலிகாலத்துல நான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போலியா தான் இருக்காங்க. இன்னும் நான் கூட உள்ளுக்குள்ள உணர்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயணத்துல நான் இன்னும் இல்லை, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள போனாலும் மாயை வெளியில என்னை எடுத்து வச்சிடறான். அந்த அடிப்படையில கூட என்னைய கூட சில நேரத்துல நான் திட்டிப்பேன், நீயும் போலியா தான் இருக்க ஆன்மீகத்துல, என்னதான் உண்மை தத்துவத்தை நீ பிடித்தாலும் சில நேரங்களில் நீ அதை விட்டுறையே அப்படிங்கிறது எனக்குள்ளே நான் திட்டிப்பேன். இந்த போலியான குருமார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா பணத்துல இருக்கும். யாராவது ஒரு கலையை கத்துக்கிட்டு வரணும், கத்துக்க துடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அந்த மனிதன் எந்த மாதிரி வேலை செய்யறான், அவன் எவ்வளவு கொடுப்பான் அப்படிங்கறத தீர்மானம் செய்வாங்க. அதே மாதிரி அப்படி செஞ்சு கலையை கத்து கொடுக்கறவங்க இந்த விஐபி அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. முன்னாடி அவங்களுக்கு மட்டும் ஆடம்பரமான சேர், மற்றவங்களுக்கு எல்லாம் கீழே உட்கார வச்சிருவாங்க. கொடுக்கக்கூடிய கலை என்னவோ ஒரே மாதிரி தான், இந்த பணம் அந்த இடத்துல விளையாடும். அடுத்தது பொருள் பறிக்க பார்ப்பாங்க. தனக்கு ஏதாவது தேவை, நவீன பொருட்கள் ஏதாவது தேவை அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு கடை வச்சிருப்போம், எலக்ட்ரானிக், மெடிக்கல் அந்த மாதிரி. அப்ப யாராரு என்னென்ன இருக்கோ அங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த பொருள் பறிப்பாங்க. தானா பேச மாட்டாங்க. தனக்கு ஒரு 4 சிஷ்ய பிள்ளையை வச்சு ஒரு கௌரவமா, ஒரு என்ன சொல்றதுன்னா ஆங்கிலத்துல நம்ம ஒரு கெத்துன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி தன்னை தானே வச்சுட்டு அம்மா ஐயா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா பொருள் பறிக்க நினைப்பாங்க. ரெண்டாவது, தன்னை நம்பி வரக்கூடிய இளம் பெண்களை இவங்க எந்த மாதிரி நிலையில இருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு அடிப்பணிய வைப்பாங்க. இதெல்லாம் உண்மையான போலி குருமார்கள் செய்யக்கூடிய நிலைதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தன்னையும் ஏமாத்திப்பாங்க. வரக்கூடிய தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ உண்மையை வெட்ட வெளியா காட்ட மாட்டாங்க. தன்னுடைய பாதத்தை கழுவுங்க, தன்னுடைய பாதத்துக்கு பூ போடுங்க, என் பாதத்துல எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, அதை ஒரு போட்டோ பிடிச்சி வீடு வீடா வைக்கிறது, இல்லை என் கண்ணுல எல்லாம் ஒளி இருக்கு அதை ஒரு போட்டோ பிடிச்சி அதை ஒரு 50, 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய் கொடுத்து வீட்டு வீடா வைங்க, வச்சு அதை அப்படியே உத்து பாருங்க, நான் தெரிவேன், நான் தான் அப்படின்னு அந்த ஆசாமி என்ன சொல்லுவாரு, சாமின்னு சொல்லுவாரு. அடுத்தது, இந்த போலி குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இதுக்கு அவ்வளோ வேணும், அதுக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி முழுக்க 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 பணம் சார்ந்தே அவருடைய பயணங்கள் கடைசி முடியுது. ஒரு பஸ்லயோ ஒரு நடந்து போறக்கூடிய தன்மை கூட இழந்து மிக உயர்ந்த சொகுசு கார்லயோ பறக்கக்கூடிய விமானங்களையோ இந்த மாதிரி அவங்களுடைய பயணங்கள் உயர்த்திக்கிட்டே போவாங்க. அங்க கத்துக்கக்கூடிய பக்தர்களுடைய நிலை எப்படி தெரியுமா, எப்படி போறாங்களோ கஷ்டத்துல அப்படியே கடைசி முடிய கஷ்டத்திலே இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க.
இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த அடியார்களை குறை சொல்ல வரல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அடியார்களும் அடியாருக்கு அடியேன். சிவனடியார்னா சிவத்தை கும்பிடுறவங்க எல்லாம் அடியார் கிடையாது. சிவம் அப்படின்னா ஜீவன் அர்த்தம். நம்முள் ஜீவன், நம் உயிர் சிவமா இருக்கு. அதனால இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் உயிர்கள் இருக்கோ அது எல்லாமே சிவத்தன்மை தான். அதுக்கு அடிபணிந்து வணங்குறது தான் அடியாருக்கு அடியேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை நம்ம வணங்கணுமையா, இதை செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு முறைகளையோ புத்தக முறைகளோ படிச்சுட்டு நான் தான் குரு, என்கிட்ட எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி செருக்கு ஆணவத்தை தலையில சுமந்துக்கிட்டு நான் அடியார், நான் சிவனடியார், நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு தனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தீட்சை கொடுக்குற தீய உணர்வு தான் தீட்சை, வேறெல்லாம் ஒண்ணு இல்லை. யாகங்கள், அதாவது 4 வேதத்துல இருந்து இப்ப முடியுமே தீயை உணர்வது தீட்சை. நம்முள் ஆன்மா தீயா இருக்கு, அந்த தீயை யாரெல்லாம் உணர்றோமோ அது தீட்சை, அதுதான் தியானம். அந்த மாதிரி இந்த ஆன்மாவையே எடுக்க மாட்டாங்க. நான் தீட்சை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களுடைய உடலை கெடுத்து அவர்களுடைய இல்லத்தை கெடுத்து தான் கெடுக்கக்கூடிய நிலையை தான் காட்டுவாங்களே ஒழிய இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, இந்த மனதை அடக்கி ஆரோக்கியமா அமைதியா வாழக்கூடிய நிலையை இந்த போலி குருமார்களால காட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா உண்மையான ஆன்ம நிலையோடு வாழ்வர்களால மட்டும்தான் இன்னொரு உடலுக்குள்ளேயோ அவங்களோட ஆன்மாவை அமைதிப்படுத்த முடியும். நீங்க போய் சந்திக்கக்கூடிய எல்லா குருமார்களும் பொருளீட்டார்களே. அகத்திய பெருமான் சொல்லுவாரு, சிவ சிவ குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடியது அப்படின்ட்டு. ஏன்னா தான் யாருன்னே ஒரு குருக்கு தெரியாது, குருடாயிருவாரு. குருடானதுக்கு அப்புறம் அவருக்கே இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் அவரை நாடி வரக்கூடிய குருன்னு மதிச்சு வரக்கூடிய அவங்களுக்குள்ள ஒரு குரு இருக்கும் பாருங்க, அதையும் இவர் மறைச்சு 2 பேரும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இந்த பாண்டமாகிய இந்த உடலை போட்டு உடைத்து அழித்து கொண்டு போகக்கூடிய நிலை இன்றைய கலிகாலத்துல போலி குருமார்களாக என்ன அது வளம் வந்துட்டு இருக்கு. சிவ சிவ இல்லையா, சித்துகள் காட்டுவாங்க. இந்த போலி குருமார்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேரு சித்துகள் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ரூபத்துல உயர்ந்துடுறாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அதீத மந்திரங்கள் சொல்வதனாலேயோ இதை தவசக்தி மேற்கொள்றதுனாலயோ பஞ்சபூத இயக்கத்தின் மூலமாக ஒரு மனிதனை விட ஒரு மனிதன் உயர்வாக காட்டக்கூடிய இயற்கை சித்து கிடைச்சிரும். அது கிடைச்ச உடனே அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு போதையாக மனதை பயன்படுத்தி அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதையும் சித்தர்களும் இறைவர்கள் ஏற்க மாட்டாங்க. சித்துகள் யாரெல்லாம் பெற்று இருக்காங்களோ கடைசி முடிவு சித்தத்திலேயே கிடப்பாங்களாம். அதாவது பைத்தியத்துல, சித்த குழப்பத்திலேயே, சித்த பிரம்மையிலேயே கிடப்பாங்களாம். இறைவனையும் பார்க்க முடியாதான், தானே பிரம்மம், நான் தான் சாமி, நான் தான் கடவுள் சொல்லுவாங்களே ஒழிய நீங்க ஒரு கடவுள், உங்களுக்குள்ள சுவாமி இருக்காரு, உங்களுக்குள்ள இறைவன் இருக்காரு, ஆன்மா உங்களுக்குள்ள ஆண்டவனா இருக்குன்னு இந்த வார்த்தை அவங்க வாயில வராது. இந்த மாதிரி நீங்களாவே போலி குருமாரா கொஞ்சமா தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க அறிஞ்சிக்கலாம். நிறைய பேசியிருக்கேன், யாரையும் புண்படுத்தல. சிவ சிவ. ஏன்னா நிறைய போலி குருமார்கள் இருப்பதனாலதான் உண்மையான குரு என்பவர் யார் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல கோடியில ஒரு ஆன்மானால தெரிய வருது. அதனால ரொம்ப சந்தோஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.